கவிதா, கவிதா. அதோ வரேன்க்கா. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சமையல் ஆயிடுச்சு. சண்முகம் தம்பி, ராஜேந்திரன் தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். சரிக்கா. மாமா வாங்க மாமா சாப்பிடலாம். இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. நில்லு. நீ ஏன் சமைச்ச? இல்ல, மீனாட்சி அக்கா சமைச்சாங்க. அவங்க சமைச்சாங்களா? அண்ணி சமைச்சாங்களா? அடேங்கப்பா, முகத்துல என்ன அவ்ளோ மறுமலர்ச்சி? இவ்ளோ பரபரப்பா இவ்ளோ சந்தோஷமா நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஏங்க, நாங்களா சமைச்சதே கிடையாதா? இன்னைக்கு உங்க அண்ணி வந்து சமைச்சிட்டாங்கன்னு உடனே ஈன்னு கிளம்புறீங்க. நான்லாம் சமைச்சு வச்சுட்டு வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா வெளியில சாப்பிட்டு வந்தேன்னு சொல்வீங்க. இன்னைக்கு உங்க அண்ணி சமைச்சாங்கன்னு சொன்னது அப்படியே பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி ஓடுறீங்க. என்ன என்ன முறைக்கிறீங்க? போங்க, போய் உங்க அண்ணி சமைச்சு வச்சத போய் சாப்பிடுங்க போங்க. எங்க சாப்பிட வாங்க போலாம். குழந்தை தொங்கிட்டு இருக்கான், பெட்ல விட்டு வந்துடுறேன். சரி. என்ன வராங்களா இல்லையா? இல்லக்கா, நான் கூப்பிட்டேன். அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன சண்டை போல இருக்கு. மாமா கோச்சிக்கிட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. என்ன சண்டை? தம்பி, சண்முகம் தம்பி, சண்முகம் தம்பி, தம்பி கதவு திறங்க தம்பி, தம்பி, தம்பி. எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. நீங்க சொத்தை பிரிச்சு கொடுக்க வந்தீங்களா இல்ல சமைச்சு போட வந்தீங்களா? நாங்க சொத்தை பிரிச்சு கொடுக்க தான் வந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி தான் ஆளாளுக்கு அடிச்சுக்கிறீங்களே. சண்டை போடுறதுக்காகவாவது உங்களுக்கு தெம்பு வேணும் இல்லையா? அதுக்காக தான் நான் சமைச்சேன். ஆமா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? இல்லங்க, நாங்களே என்னவோ இத்தனை நாளா இவரை பட்னி போட்ட மாதிரியே நீங்க சமைச்சிருக்கீங்கன்னு சொன்ன உடனே குடுகுடுன்னு ஓடி வராரு. அதான் கேட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இப்ப என்ன? சமைக்கணும்னு தோணுச்சு, அதனால சமைச்சேன். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை அதுல? அங்க பாத்தியா, அவங்க மனசுல என்ன இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாருமே இந்த வீட்ல ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் அந்த அம்மா உயிரே விட்டாங்க. அது என்னைக்காவது யாராவது ஒரு தடவையாவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? ஆனா உங்களை சொல்லி தப்பு இல்லையே. நினைச்சு பாத்திருந்தா ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்க போறீங்க? இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டா இந்த மீனாட்சி கெட்டவன்னு என்ன கோச்சுக்குவீங்க, அப்படிதானே? இங்க இருக்கிறவங்களோட பிரச்சனையே ஒன்னும் முடியாம இருக்கு. நீங்க போனவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, அவனை எங்க மிரட்டுறீங்க இப்போ? பின்ன திட்டாம என்ன செய்வாங்க? இவெல்லாம் இங்க இருக்கிறதே தப்பு. இதுல இவங்க அம்மாவை பத்தி பேசினா கோவம் வராம என்ன செய்யும்? ஏங்க, இங்க அவன் ஒருத்தன் தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கான். அது கூட உங்களுக்கு பொறுக்கலையா? இவன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன ஏறி மிதிச்சிருவாங்க. ஏன் என் புருஷனே என்ன விரட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப என்னங்க உங்களுக்கு? சாப்பிட வரணும் அவ்வளவுதானே? எனக்கு பசிக்கல, தயவு செஞ்சு கிளம்புங்க. டேய், நான் ஹோட்டல்ல சாப்பிட போறேன், வரியா? அதுக்கு முதல்ல காசு வேணும். ஏய், புருஷனோட லெவல் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. எனக்கு எத்தனை பேர் ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருக்காங்க தெரியுமா? அந்த மானங்கிட்ட சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நான் சாகலாம். என் பொண்டாட்டி எனக்கு அடக்கமா தாங்க இருந்தா. நீங்க வந்ததுல இருந்து தான் அவ பேச்சு டிஃபரெண்டா போகுது. ஏய், உரைக்காதீங்க, நான் வெளியே போய் சாப்பிட்ற டைம் ஆச்சு. உமா, நீ போய் ராஜேந்திரன் தம்பியை சாப்பிட கூப்பிடு. சரி அண்ணி. நீங்க எப்படி தம்பி? உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட வருவீங்கல்ல? வரேன் அண்ணி, வாங்க. வா சாப்பிடு.
இந்தாங்க. அண்ணி, ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒண்ணா உட்காந்துருக்கோம். பழைய மாதிரி உங்க கையால எங்களுக்கு சாப்பாடு கொடுங்களா அண்ணி? சரி, கொடுங்க. இந்தாங்க. சாப்பிடுறா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுவோமா? நீ சாப்பிடுமா? இல்ல வேண்டாம், ஏன்? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. தாய்மடி தாய்மடி எங்கே இந்த தாமரை சாயணும் அங்கே மா மா இங்க வரேம்மா. என்னம்மா? மா, நான் அந்த வீட்டுக்கு கிளம்புறேன்.
ஏன் அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? நேத்து தானே வந்த, ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போலாம்ல. மா நீ வேற அங்க இருக்கிற நிலைமையில இங்க ஒரு நாள் இருக்கிறதுக்கே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நீ வேற 4-5 நாள் தங்க சொல்ற. அங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. ஏமா வைஜெயந்தி, மீனாட்சி அவ குழந்தைய தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்காளா? எப்படிமா உன் குழந்தைய இப்படி குடுத்துட்டு இப்படி சர்வசாதாரணமா உன்னால எப்படி இருக்க முடியுது? மா இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? வைஜந்தி, தேவையில்லாதனெல்லாம் பேசாதம்மா. என்ன இருந்தாலும் நீ பெத்த குழந்தைமா. போதுமா, இதுக்கு மேல இத பத்தி பேசாதீங்க. அந்த குழந்தை எனக்கு வேண்டாம். ஏன் இந்த மாதிரில பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாரு வைஜெயந்தி, மா ஏதோ பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அங்கதான் எனக்கு நிம்மதி இல்லனா இங்கேயுமா? என்ன ஏன் வைஜெயந்தி இப்படி கத்திட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்லங்க. அவ வீட்டுக்கு போறேன்னா அதுக்கா இவ்வளவு டென்ஷன் ஆகிறா? இல்லைங்க, அவ குழந்தைய பத்தி தான். குழந்தைய பத்தி என் பொண்ணுக்கு தெரியாது. நீங்க ஒண்ணு கிளாஸ் எடுக்க வேண்டாம், அவளுக்கு எல்லாம் தெரியும். எந்தெந்த விஷயத்துல எப்படி முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு என் பொண்ணுக்கு நல்லா தெரியும். அது என்ன வர புத்திசாலி மாதிரி எல்லா விஷயத்துலயும் மூக்க நுழைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோங்க. சோத்துக்கு விளாட வேண்டியிருக்கும். விடுங்கப்பா, நான் கிளம்புறேன். சரி வா. வரேம்மா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரி பாத்து போயிட்டு எல்லாரையும் வா. பத்திரமா பாத்துக்கோங்க. சரி பாத்துக்கோ. சரிப்பா. சரி. அப்பா நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன? இதோ இவன் பொண்டாட்டி இருக்காளே அந்த சித்ரா, அவ ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டாப்பா. அந்த பைரவ பிள்ளைங்க காது குத்துல வச்சு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாப்பா. என்ன சொல்ற? ஆமாப்பா. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா? அத சொல்ல உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கா? பெரியவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா தெரியும். ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லதான். அந்த முண்டத்துக்கு அவ்வளவு திமிரா? அதுக்கு காரணம் யார் தெரியுமா? புத்திசாலித்தனமா செய்யறதா நினைச்சு அவளை கொண்டு போய் எங்க விட்டோம் பாத்தீங்களா? அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பா போச்சு. அவ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற மாதிரி ஒண்ணு தெரியல. விட்டா போதும் நிம்மதியா இருக்காப்பா. அந்த மீனாட்சி கூட சேர்ந்துக்கிட்டு நல்லா திமிரா பேச கத்துக்கிட்டாப்பா. இல்ல வைஜெயந்தி, அவங்க எலெக்ஷன் விஷயத்துல ஏதாவது மாத்தி யோசிப்பாங்கன்னு தான் அவளை அங்க கொண்டு போய் விட்டேன். முட்டாள். அங்க என்ன மீனாட்சி மட்டுமா இருக்கா? அவங்க அம்மா இந்திராணியும் இருக்கா. மீனாட்சி ஏதாவது மாத்தி பேசினாலும் அந்த குண்டு கத்திரிக்கா சும்மா இருக்க மாட்டா. ஏதாவது சொல்லி அவ மனச மாத்திட்டு இருப்பா. உன் பொண்டாட்டி அங்க விட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. முதல் வேலையை அவளை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கிற வேலையை பாரு. அவளுக்கு இருக்க திமிரு இன்னும் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. சொல்ல முடியாது, நாளைக்கு ஒரு ரோட்ல பார்த்து அடிச்சாலும் அடிச்சிருவா. அப்படி ஒரு விஷயம் நடந்தா அவளை சும்மா விட்டுருவனா இல்ல சும்மா விட்டுருவனான்னு கேக்குறேன். எதுக்கு சும்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்க? அவ அந்த மாதிரி பேசுறத பார்த்த எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. இனிமே அவ அங்க இருந்தான்னு வச்சுக்கோ, என்ன வேணாலும் செய்வா. அவ ஒண்ணு மீனாட்சி மாத்திரலாம் கிடையாதுல்ல, அந்த இந்திராணி புத்தி மொத்தமா வந்திருக்கு. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டா எல்லாருக்கும் நல்லது. அவ இங்க இருந்து அடங்கி ஒடுங்கி இருந்தாலும் நம்ம வழிக்கு வர வைக்க முடியும். அவளை அப்புறம் பிடிக்கவே முடியாது சொல்லிட்டேன். இப்போதைக்கு அவளை பார்த்து நிதானமா பேசி வீட்டுக்கு வர வைக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு சும்மா தாம் தம்னு குதிச்சிட்டு இருக்காத. அப்பா நான் வரேன்ப்பா. மா நான் வரேன். வைஜெயந்தி சொல்றான்னா காரணம் எதுவும் இல்லாம இருக்காது, பாத்துக்கோ. நீ போய் அந்த கழுவிட்ட பேசுற மாதிரி பேசி கொண்டு வந்து போடு. மானம் கிட்ட போ போ. நில்லு, நில்லுங்கறல, நில்லுடி சித்ரா, கொஞ்சம் நில்லு. என்னடி நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? முதல்ல நீங்க யாரு? யாரா? உனக்கு அவ்வளவு கொழுப்பேறி போச்சா? வேற என்ன சொல்லணும்? கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு விரட்டினீங்கல்ல, அவளுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் உரிமையும் கொடுத்தீங்களா? என்ன கட்டின பொண்டாட்டி மாதிரியா நடத்துனீங்க?
உங்க வீட்ல இருக்கிற டிவி சோஃபா மாதிரி இல்ல என்னையும் ஒரு பொருளா நினைச்சீங்க? என்னைக்காவது ஒரு நாள் என்னோட வெறுப்புகளை கேட்டு நடந்துக்கிட்டீங்களா? அவ்வளவு என்ன, நான் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு உங்க அப்பா தான் உங்களுக்கு முக்கியம்னு, அவரோட பதவி தான் உங்களுக்கு முக்கியம்னு என்ன வீட்ல கூட்டிட்டு போய் விட்டீங்கல்ல. அதுக்கப்புறமும் நீங்களும் நானும் எப்படி புருஷன் பொண்டாட்டி? புருஷனா யாருன்னு தெரியுமா? பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சு அவளோட விருப்பங்களை புரிஞ்சு அவளுக்கு சரிசமமா உரிமை கொடுக்கறவன் தான் புருஷன். அப்படி பார்த்தா உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். இதோ ரோட்ல போறாரே இவரும் நீங்களும் எனக்கு ஒண்ணுதான். நீ இங்க இருக்கும்போதே என்ன பேச்சு பேசுவ, இப்ப உங்க அம்மா கூட போய் சேர்ந்துக்கிட்டு இப்ப ரொம்ப திமிரா பேச கத்துக்கிட்ட. என்கிட்ட இந்த பேச்சு பேசுறேன்னா அப்ப என் தங்கச்சி கிட்ட என்ன பேச்சு பேசியிருப்ப? எவ்வளவு நக்கல் இருக்கும் உனக்கு. ஆமா அப்படிதான். இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? வைஜெயந்தி சொல்றான்னா காரணம் எதுவும் இல்லாம இருக்காது பாத்துக்கோ. நீ போய் அந்த கலையிட்ட பேசுற மாதிரி பேசி கொண்டு வந்து போடு. இத பாரு சித்ரா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்ப நான் உன் கூட சண்டை போடுற நோக்கத்துல வரல. நான் சொல்றத கொஞ்சம் கேள. கிளம்பி வீட்டுக்கு வா போலாம். என்னது வீட்டுக்கு வரணுமா? என்ன வீட்டுக்கு கூப்பிடுற லட்சணம் தான் இப்ப இங்க வந்து பேசுறீங்களா? இல்ல சித்ரா, நீ எடுத்தெறிஞ்சு பேசும்போது எனக்கும் கொஞ்சம் கோவம் வந்துச்சு. நானும் அப்படி பேசிட்டேன். இல்லையே, என்னால உங்களை நம்ப முடியலையே. இப்ப எதுக்கு என்ன வந்து வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? என்ன பேசுற நீ? நீ என் பொண்டாட்டிடி. ஓஹோ, அடிச்சு விரட்டின பொண்டாட்டிய இப்படிதான் நடு ரோட்ல வழி மறைச்சு வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவீங்களா? ஐயோ சித்ரா, உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சுதான் வீட்டுல இருந்து கிளம்புனேன். அதுக்குள்ள இங்கே பாத்துட்டேன். இத பார் சித்ரா, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். நீயும் பேசியிருப்ப, நானும் பேசியிருப்பேன். அதுக்காக நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? எல்லாத்தையும் மறந்துடலாம் விடு. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை பார்க்கலாம். இதெல்லாம் என்ன அங்க கூட்டிட்டு போய் விடும்போது தெரியலையா? அப்போ உங்க அப்பாவோட சங்க தலைவர் பதவி தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுல? நான் தான் சொல்றேன்ல, நடந்ததை பேசி என்ன போகுது? சரி, இப்ப என்ன செய்யணும்? வா வீட்டுக்கு போலாம். இப்படியே வா? ரோட்ல மறைச்சு கூப்பிட்டா அப்படியே உங்க பின்னாடியே நான் வந்துடணுமா? இப்ப நான் என்ன செய்ய சொல்ற? உங்க வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்க வச்சு அம்மா தாயே என் கூட வந்து குடும்பம் நடத்தணும் உங்ககிட்ட கெஞ்சணுமா? அப்படி கெஞ்சினாலும் தப்பு இல்ல. என்ன சித்ரா, கட்டின புடவையோட தானே போன, அப்புறம் என்ன? அப்படிலாம் நீங்க நினைச்ச உடனே உங்க பின்னாடி அப்படியே நாய்க்குட்டி மாதிரியெல்லாம் பின்னாடி வந்துட முடியாதுங்க. என்ன நீங்க என்ன சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டீங்க? உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமே அங்க வராதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. அந்த நிமிஷத்துல இருந்து என்னோட அம்மாவும் அக்காவும் தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. அவங்க தான் எனக்கு பாதுகாப்பாவும் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் எப்படி உங்க கூட வர முடியும்? நியாயமா பார்த்தா நீங்க என் அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் தான் வந்து பேசணும். என்னடி சொல்ற? நான் அங்க வந்து பேசணுமா? ஆமா, நீங்க அங்க வந்து தான் என்ன மிரட்டி விட்டுட்டு போனீங்க. அங்க வந்து பேசுறதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க வந்து அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க என்ன போன்னு சொன்னாதான் நான் அங்க வருவேன். உங்களை நம்பியோ உங்க வீட்டு ஆளுங்களை நம்பியோ என்னால அங்க வர முடியாது. அந்த நம்பிக்கைலாம் எனக்கு எப்பவோ உடைஞ்சு போச்சு. அவங்க கிட்ட நீங்க வந்து பேசுங்க. அவங்க சம்மதிச்சா மட்டும் தான் நான் வருவேன். புரியுதா? ஏய் சித்ரா, சித்ரா நில்லு. கைய விடுங்க. சொல்றத கேளு. கைய எடுங்கன்றல. மரியாதையா கை எடுத்துருங்க. இல்லன்னு வெச்சுக்கோங்க, எவனே என் கைய பிடிச்சு இழுக்கிறான்னு கத்துவேன். அப்புறம் உங்க மரியாதை தான் போகும். விடுங்க. டேய் மச்சி, டேய் நான் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருந்தேனடா. டேய் சொத்து மேட்டர்ல சீக்கிரமா நான் செட்டில் ஆயிட்டு போறோம் இருக்கடா. டேய் நம்ம ஆல்ரெடி பேசணும்ல. டேய் அந்த லண்டன் மேட்டர் பேசி முடிச்சிருவோம். என்னது ராங் நம்பரா? ராங் நம்பரா? அது என்னது ராங் நம்பரா? ராங் நம்பர் போட்டு என்ன சொல்றீங்க? ஏற்கனவே கையில காசு இல்லாம நான் வெறுப்பா இருக்கேன். ஏன்டா என் உசுர எடுக்கிற காலங்கத்தால என் பொண்டாட்டி தரத தாங்க முடியல. பொந்துல அதுக்கு மேல இருக்கடா. ஏன்டா இரியா ஏங்க அப்படி பேசுறீங்க? கையில காசு இல்லைனா அதுக்கு இப்படி டென்ஷன் ஆகலாமா? இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப என்கிட்ட இருந்தா 10 நயா பைசா இல்ல. இதுக்கெல்லாம் கலங்க கூடாது. பாருங்க பிரதர், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முக்கியமா தன்னம்பிக்கை. அத நம்ம விட்டுறவே கூடாது. ஆமாடா, பெரிய அறிவாளி வெங்காயம் இவர் சொல்றத நான் கேக்குறேன். யோ இரியா, இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏய் கையில 50 ரூபாய் கூட இல்லாம இருக்கடா. 50 ரூபாய் கூட இல்லையா? அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுற? ஏங்க நாட்டுல இப்படி எல்லாம் கோவப்படவே கூடாது. பணம் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாளைக்கு நம்ம கைக்கு வரும்.
அதுக்காக இப்படி டென்ஷன் ஆகி ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிற? இங்க பாரு, ஓப்பனா சொல்லும்னா இந்த வீட்டுல ஸ்மால் பெக்கரா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக என் தன்னம்பிக்கையை விட்டு கொடுத்துட்டா? சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும். இவனுக்கு இப்படி தெரிஞ்சது? காதுல கேட்க முடியலையா? இப்படி எல்லாம் நீ பேசினா நான் மனசுடைஞ்சு தூக்கு போட்டு செத்துறேன்னு பாத்தியா? பல பேர் கழுவி ஊத்தியும் நான் சும்மாலாம் நின்னு சமாளிக்கிறவன். அவ்வளவு சீக்கிரம் நீ வெறுப்பேத்த முடியாது. டேய் ஒரு ராம்கால போட்டு அநியாயமா ஒரு உசுர சாவடிச்சிட்டுமே. நம்ம என்ன அவ்வளவு கேவலமா பேசணும்? இல்லையே, அவன் தானே நம்மளை அசிங்க அசிங்கமா பேசினா. அவன் பேசுறதுக்கு நம்ம தான் தூக்கு போட்டு சாவணும். அவன் சாவறங்கிறான். சரி விடு. நம்மளால இந்தியாவில் ஒரு உயிர் போகுது. சந்தோஷம்தான். ஒருவேளை என் நம்பர் அங்க போயிருக்குமோ? ஆஹா, பார்த்துக்கலாம். என்னடா அது? நானும் ரொம்ப நேரம் பார்க்கறேன், நம்ம வீட்டு வெளியே கார் நிக்குது. போன்ல பேச நேரில் வந்துட்டானோ? யாருன்னு ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம்.